அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டாக பராபவ வருஷம் அப்படிங்கிற ஆண்டு பிறக்குது. இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷத்துக்கு இருக்கும், அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும். அன்பார்ந்த எங்களுடைய ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், காஞ்சிபுரம். நாம் ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:20 அளவிலே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களகரமான பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்திற்கு திருநாமம் பராபவ வருஷம். பராபவ வருஷம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த பராபவ வருஷத்தில் என்னென்ன நன்மைகள், பொதுவான பலன்கள், அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்கிறோம். இந்த பிரிவில் பராபவ வருடத்துடைய வெண்பா என்ன சொல்லுது? மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின் மழையாம், தக்க பசுக்கள் தழைக்கும், இக்கு பலிக்காது 4 வகை பள்ளியிற்கும் இன்பம் கலிக்காதனவே கருது அப்படிங்கிறார் வெண்பா. இந்த வருடத்தினுடைய வெண்பா என்ன அர்த்தம்னா, பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டில், வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் முன்பகுதியில் மழை இருக்காது, வருட பின்பகுதியில் மழை நன்றாக இருக்கும். பசுக்கள் செழிப்பாக வளர்ந்து பால் வளங்கள் பெருகும், கால்நடைகள் பெருகும், அனைத்து வகை மக்களுமே சிறப்புடனும் செல்வத்துடனும் நோய் நொடியின்றி மிகுந்த செல்வாக்குடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார்கள். இந்த வருடத்தினுடைய நவக்கிரக நாயகர்களுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு விளங்குவதால் ஆன்மீகம் பெருகுது, வங்கி நீதித்துறை சிறந்து விளங்குது. மந்திரியாக செவ்வாய் விளங்குறதுனால தீ விபத்து ஏற்படுது, சில இடங்களில் மழை இருக்காது. அர்க்காதிபதி சந்திரனால நல்ல மழை விளைச்சல் பெருகும், தானிய விருத்தி உண்டாகும், விலைவாசி குறையும். சஸ்யாதிபதி சுக்கிரன் புஷ்ப வியாபாரங்கள் பெருகும், புஷ்ப வகை உற்பத்திகள் அதிகரிக்கும், வாசனை திரவியங்கள் பெருகும். சேனாதிபதி சந்திரன் பெண்கள் பல துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள், சுகமாக வாழ்வார்கள், பெண்களுக்கு நன்மை இந்த ஆண்டில். ரசாதிபதி சூரியன் புதிதாக எண்ணெய் உற்பத்திகள் பெருகும், உள்நாட்டிலேயே எண்ணெய் வியாபாரங்கள் பெருகும், எண்ணெய் விலைவாசி குறையும். தானியாதிபதி புதன் மழை புயல் சேதங்களால் தானிய விருத்தி குறையும், தடை ஏற்படும், தானிய தடை உண்டாகும். மேகாதிபதி சந்திரன் காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீரசாதிபதி சுக்கிரன் திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பொட்டு ஜவுளி உற்பத்தி அதிகரிக்கும், திருட்டு பயம் ஏற்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு குறையும், போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும், அயல் நாட்டு போர்கள் உண்டாகலாம். இதெல்லாம் இந்த வகை, அதாவது இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்கள் இப்படித்தான் இருக்கும். அதாவது நல்ல மழை இருக்குது, பயிர் விருத்தி ஆகுது, பெண்களுக்கு நன்மை உண்டாகுது, எல்லாமே சிறப்பு நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பராபவ வருடத்தில் துளாராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக துளாராசின்னு எடுத்துட்டால் கடந்த 2.5 வருடங்கள்லாம் படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டங்கள் பட்டுட்டீங்க. இப்போ ஏதோ சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் அவர் 10க்கு வந்துடுவார். கேது பகவானும் 10க்கு போயிடுவார். ராகு பகவான் 4க்கு வருவார். அப்போது நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி 1 தான் நன்மையை செய்வார். இந்த ஆண்டில் ஆகக்கூடிய பயிற்சிகளில் மீதி இருக்கிற 3 கிரகமும் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இல்லை. சனி 6க்கு வந்துட்டதுனால் நன்மை. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வஸ்திரங்கள் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், புதிய சொத்துக்கு வித்திடலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், மனை வாங்கலாம், கட்டாத நிலத்தை வாங்கலாம், தோட்டம் அமைக்கலாம், விவசாய பூமிகள் வாங்கலாம், விவசாயம் செய்யலாம், நல்ல மகசூல் லாபங்கள் பெருகும், போர் போடலாம், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உண்டாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம், புதிய கூட்டுத் தொழில் அப்படிங்கிறதையும் செய்யலாம், நன்மைகள் அதிகரிக்கும், வீடு மனை வாகனம் வசதிகள் ஏற்படும், அது குறையில்லை. எதிரிகள் வீழ்வார்கள். எப்போ கேளு போட்டி போட்டுனே நம்ம தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் எல்லாம் போட்டி பொறாமைகளோடு இருந்தவர்கள் வீழ்வார்கள். எதிர்பார்த்த தனவரவு திருப்திகரமாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் லாபம் சனியினால். ஓகேவா? அதே சமயம் ராகு பகவான் 5ல் இருக்கார், அவர் நன்மையை சேரமாட்டார். குழந்தைகள் மூலம் பிரச்சனை, வாரிசுகளால் பிரச்சனை, வாரிசுகளுக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள்
அசையாத சொத்துக்கள் எதாக இருந்தால் அதுக்கு சண்டை சச்சரவு அடிச்சுக்கணும். எனக்கு இவ்வளோ வேணும், உனக்கு அவ்வளோ வேணும், ஒத்து வர மாட்டானுங்க, அடிதடி ரகளை சண்டை. மூன்றாவது நபர், சம்பந்தமே இல்லாத நபர் தலையீடு வரும். அவன் பாதிகள் எடுப்பான், அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அதை சுமூகம் பண்ணணும், ஃபைசல் பண்ணணும், இப்படிலாம் ஏற்படும். உடம்புலையும் பார்த்தீங்கன்னா தோல் நோய் ஏற்படும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், முடி, பல்லு, வயிறு, தலை, தோல் கட்டிகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாகிறது, என்ன சொல்கிறது, இந்த கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர், ரத்த அணுக்கள்னால பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகளை கொடுக்குறது. ராகு 4க்கு வருவார், அதனால் சொல்கிறேன். ஐப்பசி மாதத்தில் ராகு 4க்கு வந்துடுவார். இப்போ 5ல் இருக்கிறதும் நன்மை இல்லை, 4க்கு வர்றதும் நன்மை இல்லை. நம்பி ஏமாறுவீங்க. யாரை நம்புறீங்களோ அவனே ஏமாற்றுவான். 10 பேரை செலக்ட் பண்ணி அதில் இவன் தான் நல்லவன் அப்படின்னு ஒருத்தனை தேர்ந்தெடுப்பீங்க. மற்ற 9 பேரும் நல்லவனாக இருந்திருப்பான், இவன் கெட்டவனாக இருப்பான். அதுதான் முடிவெடுக்க தெரியாமல் தடுமாறுறது. எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. எல்லா கிரகத்தையும் பார்க்கணும்ல, ஒரு கிரகம் நல்லது பண்ணுதுங்கிறதுனால நல்லதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, குரு பகவான் இப்போ 9ல் இருக்கார், அதாவது வைகாசி மாதம் வரைக்கும். வைகாசியில் குரு பயிற்சி நடக்கும், அதுக்கு 10க்கு போயிடுவார். 10க்கு குரு போனால் பதவி பறிபோகும், உத்தியோகம் வேலையில் பிரச்சனை, கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், கஷ்ட நஷ்டங்கள் அதிகரிக்கும், திருமண வாழ்க்கையில் பந்தங்களில் உறவுகளில் பிரச்சனைகள் வரும். கேது பகவானும் 10க்கு வருவார். இப்போ 11 லாபஸ்தானத்தில் இருக்கார், நன்மை இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் சும்மா சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே புத்திசாலித்தனமாக இருந்தால் 2-3 மாதத்தில் என்ன பண்ணமோ அதை பண்ணிக்கணும். இல்லைன்னா சனி ஒன்று தான் நல்லா இருப்பார், மீதி இருக்கிற கிரகங்கள் கெடுதல் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்தே தீரணும். சொந்த ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் அனுகூலமாக இருந்தால்தான் உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா வெளிப்படையாக எல்லா ஜோதிடரும் துளாராசிக்கு டாப் சூப்பர் அப்படிம்பாங்க, அது நடக்காது. அதனால் துளாராசி நேயர்கள் இந்த புத்தாண்டிற்காக மட்டுமல்லாமல் பொதுவாகவே சொல்கிறேன். ஸ்க்ராலிங்கில் வர என்னோடய நம்பர் 9865 9837 98650 98370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற முடிவை எடுக்கலாம். இந்த ஆண்டு ஒரு 70% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14th 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி, பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாமே பட்டுட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு இப்போ தொழில் ஸ்தானத்திற்கு குரு வருகிறார், 10ஆம் வீட்டிற்கு அவர் வருகிறார். அவர் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் ஏற்றத்தையும் தரப்போகிறார். அது நீங்கள் உத்தியோகமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு சேல்ரி ஹைக் அல்லது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து இவ்வளோ நாள் கிடைக்கலன்னா இப்போ கிடைக்க போவதாக நீங்கள் உறுதியாக நம்பலாம். இவ்வளோ நாள் எங்கே சார் எனக்கு அப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு மொத்தமாக வச்சு துரோகம்தான் பண்ணி குத்தி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த நிலை மாறி உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் சம்பள உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருந்த தேக்க நிலைகள் மாறி உங்களுக்கான லாபங்கள் பெருக போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். அதே போல் 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனியினாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள். ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனியை உச்சமடைவார், துலாமில் தான் சனியை உச்சமடைவார். அதோட துலாமின் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு சனி ரொம்ப திக்கான ஒரு ஃப்ரெண்டு.
ஸோ அவருக்கு கெடுதல் அப்படிங்கிறதே பண்ண மாட்டார். நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக போகுது. நீங்கள் இறை பரிகாரமே செய்யலைனாலுமே, கோயிலுக்கே நீங்கள் போகலனாலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட, சுக்கிர சேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற ஒரு ஸ்தலத்திற்கோ அல்லது திருப்பதி போன்ற ஸ்தலத்திற்கோ நீங்கள் சென்று வரும் பொழுது, அங்கு சென்று முக்கியமாக தாயார் சந்நிதியில் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது இருமடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.